இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இப்போ நம்ம கேகே வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல வந்து வில்லன்லயே 2 வகையான வில்லன்களாம். வில்லன்னாலே ஒருத்தன் தானே, அதுல என்ன 2 வகைன்னு எனக்கும் தெரியல. அப்போ டைட்டில் வச்சிருக்காரு என்னன்னு தெரியலப்பா. ஒரு படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரியல் வில்லன்ட்டு ஒரு ஆக்டரை காசு வைப்பாங்க. பட் கதைப்படி பாத்தீங்க அப்படின்னா அவர் மெயின் வில்லனே கிடையாது, வேற ஒருத்தர் தான் மெயின் வில்லன் அழிஞ்சிருப்பான். அதனாலதான் இந்த வில்லன் அழிஞ்சிருப்பான், அந்த வில்லன் அழிஞ்சிருப்பான். நம்ம மெயின் வில்லன் இவங்க வச்சுட்டு போனா ஒரிஜினல் படங்கள்ல ஒளிஞ்சிருக்க ரியல் வில்லன் யாரு, டம்மி வில்லன் யாரு, எப்படி இந்த ரியல் வில்லனால டம்மியா மாறினாரா அப்படின்றதுதான் ஒரு ஃபன்னியான ஜாலியான ஒரு காமெடியான கண்டென்ட். இது கொஞ்சம் ஃபுல்லா வீடியோ பாருங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓரா பஸ்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது லியோ. லியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் சீனில் அது ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கோ ரியல் ஃப்ளாஷ்பேக்கோ, பட் படத்தில் ஃப்ளாஷ்பேக் காமிச்ச சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி வந்து சித்தப்பா, அப்புறம் வழக்கு அப்பா, அப்புறம் தங்கச்சி இவங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக வந்து போதை பொருள் வித்துக்கிட்டு சந்தோஷமாக ஆகிட்டு இருப்பாங்க. என்னடா கூட இருந்து குடி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குடி பறிக்காம கொய்யாடா பறிக்க முடியும்? என்ன இருக்கிறனால தான் வந்து வடக்கு அப்பனுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருந்திருக்கும். அதுக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் கத்த பொண்ணையே வந்து பலி கொடுக்க பிளான் போட்டிருப்பாரு. இதுல காண்டாகி போன அண்ணன், நீ எப்போ தங்கச்சி பலி கொடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு மொத்த கேங்க அழிஞ்சு போயிருந்திருக்கோம். பையனும் வந்து அங்கிருந்து ஓடி போயிட்டு வேற வாழ்க்கை வாழ்ந்துருப்பாரு. திரும்ப பையனை கண்டுபிடிச்சி மறுபடியும் ஒத்துக்க, திரும்ப ராஜ்யத்தை வந்து உட்காந்துக்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில வந்து பையன் சித்தப்பையும் போட்டுரும் அப்படி அப்படியும் போட்டுரும் அப்படி. நீங்க டெக்னிக்கா பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல மெயின் வில்லன் வந்து வேற யாரும் இல்ல, அந்த மங்குனி வழக்கப்பன் தான் அப்படின்னு நினைப்பீங்க. பட் உண்மை என்ன பண்ணா கிடையவே கிடையாது. இதுல மெயின் வில்லன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து வையாபுரி தான். ஒருத்தனை வந்து பலி கொடுக்கணும், அதுக்கு வந்து ஜாதகம் வைப்பாங்க. கிறிஸ்டியன் ஜாதகம் வைப்பான்னு தெரியாது, ஏன்னா ஜாதகம் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு கல்ச்சர் தான். ஜாதகம் பார்த்து இந்த ஜாதகம் தான் கரெக்டா இருக்கு, இவங்க தான் பலி கொடுக்கணும்னு சொல்லிப்பா. அப்படி பலி கொடுத்தா போறீங்க, ஒரு நீங்க ரவுடியா போட்டு தள்ளிப்பீங்க. வடக்குல இருந்து ஒரு டாக்டரை கூட்டு வந்து அசல்லாம் போட்டு தள்ளிட்டீங்க, இந்த கேம் எதுக்குன்னே தெரியல போட்டு தள்ளிட்டீங்க. அந்த மாதிரி யாரும் ஜாதகம் பார்த்து போட்டு எழுதிக்கலாம். சம்பந்தமே இல்லாம சொந்த குடும்பத்துல இருந்தே வந்து யாரை தொட்டா இப்ப அச்சுக்கு பாடுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து இந்த கட்டம் கட்டி கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த படம் வந்து வையாபுரி தான். அப்ப வையாபுரி தான் படத்துல மெயின் வில்லனே. வையாபுரி மட்டும் தங்கச்சி இல்ல வேற ஆளுன்னு சொல்லியிருந்தா அவனும் வேலை பலி கொடுத்து இவனும் அண்ணன் தங்கச்சியோட ஜாலியா வந்து பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க. வைக்கா 3 சாங் பார்த்துருக்க மாட்டாங்க. தலைமையில பிரச்சனை வந்துருக்காது அந்த குடும்பம்ல, அதாவது படத்துல. எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த வையாபுரி தான். பட் இந்த வையாபுரி யாரு எவருன்ட்டு தெளிவா சொல்லாம மட்டும் தான் படம் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி படங்கள்ல கூட வச்சிருந்திருக்கலாம் யாருன்றத ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். பட் இதுல தளபதி படம் அதிகமா இருக்குது, கொஞ்சம் பாத்துங்க. அடுத்தா பார்க்க போறது அருண். அருண் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஒரு கோல்ட் ஸ்மித் ஃபேமிலியில பிறந்துட்டு கோல்ட் ஸ்மித் ஒர்க் பண்ணாம குடும்ப தகராறால ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிருப்போம். அப்படி வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அப்போ மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு குட்டி தின்னாவுக்கு வந்து ஆட்டடிச்சுட்டு இருப்பாரு. எவ்வளவு காய் வைக்கிறதுக்கு ஆள் வருவா, ஆளை வச்சு ஒரு ஐட்டம் சாங் ஆடுவாரு. தப்பாக்குதுண்ணா அப்படி இல்லடா வேணாம் பொண்ணி இந்த காதல் ரொம்ப. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வில்ல ஆளுங்கட்சியில ஒரு பெரியவா இருந்திருப்பான். அவரோட தம்பி தான் பசுபதி. கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பா. அப்படி எவனாவது ஒருத்தன் வீட்டை போட்டு வெளியூர் போனா அப்படின்னா கேட்டை வச்சு உள்ள போது எந்த ஆய்வு பண்ணுவாரு. இந்த மாதிரி வந்து இவர் ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, இது மறுபக்கம் இவர் பக்கம் வாழ்ந்துட்டு இருக்க. இந்த மாதிரி 2 பேரும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. 2 பேரும் கனெக்ஷன் இல்லாம இருந்திருக்கும். பட் கனெக்ஷன் கொடுக்க வந்தவன் தான் இந்த கட்சிக்கார. என்ன ஆகும் வந்து கனெக்ஷன் கொடுக்கறது தான். என்ன பண்ணிருப்பாங்க, கட்சி மீட்டிங் நடக்கும். மீட்டிங்க்கு வந்து வழக்கமா வந்து கரண்டுக்கு என்ன பண்ணுவானுங்க, கரண்டுக்கு பார்த்தா கொக்கி அடிப்பாங்க. பட் கொக்கி அடிக்காம சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் கொக்கி அடிக்க போயிருப்பானுங்க. ஹீரோவை பார்த்து குழந்தை குத்த அமைச்சிருவாரு. ஏதோ சண்டைப்பா பிரச்சனை எக்ஸ்ட்ரா அப்படின்னு போகப்பா இல்லாம போலீஸை விட்டு வீட்டுக்கு கூட்டு அதிக பிளான் போட்டுருப்பாரு. இல்ல இங்க ஆரம்பிச்ச சின்ன சண்டை இன்டர்வல் சீன்ல பசுபதி ஹீரோ அடிக்க திட்டம் நிட்டுனா ஹீரோ குத்து விரல கும்மா குத்தி பாலை ஏத்துருவாரு. வில்லல அங்கிருந்து அவர் நல்ல ரோடியா மாறி அரசியல்வாதியா மாறி மெயின் வில்லம் போட்டுருவாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா கொக்கி அடிக்கிறதுக்கு கட்சிக்காரன் தான். அந்த நாளை பக்கம் கொக்கி அடிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை
இதோட பிரச்சனை வந்த காரணமே வந்தா பசுமை ஆயிடுச்சு பாலை ஏத்துருவீங்க கொல்லி வைக்கிற நேரத்துல வந்து ஐயோ என்ன பண்ணுறீங்க பாருங்க ஐயா ஆனா இவங்க சாக மாட்டாங்க மக்கள் ஆடிட்டு இருப்பான் ஏடா நீ மூட்டு வகையா இந்த பிரச்சனை வந்திருக்குவா சும்மா நம்ம சொல்லி விட்டு அவங்க போட்டுக்கு அவன் வேலையை பார்த்து செஞ்சிருப்பாங்க. கடைசியில வந்து ரோட் ஆக்கி விட்டாரு. கரெக்ட் தான். அடுத்தா பார்க்க போறது 96 அந்த பொண்ணு சொல்லாம விட்டுருல சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு வந்து கண்ணு தெரியாம கேட்காம ஏதாவது உளறிட்டு வந்துச்சு. இல்லை இதுலயே ஒரு வில்லன் இருக்கான். அது வில்லன் இல்ல வில்லி. அதை பத்தி நான் பேசுறதை விட மிஸ்ஸஸ் கேக்க தான் வந்து குமுறு வாங்கி இல்ல எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அது அப்படியே ஒரு பேர் கூட உனக்கு வந்து இங்கே இதெல்லாம் டூ மச் மறந்து போயிடும். அப்படின்னா நீ எப்படி காலேஜுக்கு போக மேபி இது படி வாங்கணும் தான் பண்ணிருக்கோம். இல்ல இவன் உங்களுக்குலாம் ஆள் இருந்துட்டு தான் வரானா நம்ம பக்கம் யாரும் நினைக்கிறேன். அவன்கிட்ட போய் சொல்லுவாரு இந்த மாதிரி ஜானு இருந்தா கீழே கூப்பிடுங்க நான் அவளை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லுங்க என் பேர் ராம் அப்படின்னு சொல்லுவான். இல்ல பேர் வந்து அந்த பொண்ணுக்கு மறந்துடும். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு கரெக்டா அந்த ஹீரோயின் லூஸும் அந்த பக்கம் பார்க்காம இந்த பக்கம் பாத்துரும். ரொம்ப நாளா ஹீரோயினை வந்து லவ் டார்ச்சர் பண்ணி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஹீரோ பாக்கிறதுக்கு அந்த லவ் டார்ச்சர் பையனை பாத்துருவாங்க. அருமை. அதனால பயங்கர டென்ஷன் ஆயிடும். அது பாரு அந்த நாயாவது இவங்க இல்லைங்க அங்க கை காட்டிக்கலாமா? அதுவும் செய்யாது. வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு ஓடிடும். ராம் ஒரே ஒரு பேர் ராம் எவ்வளவு பெருசு பேரு இவ்வளவுன்னு சொல்லி ஈஸியா நான் வச்சுக்கிறேன் நேம் சொல்லிருந்தா கஷ்டமான புதுசான ஒரு நேம்னா மறந்துடும். சேர்ந்து இருக்கும். நல்ல வேளை நீ எதுவும் செய்யல. ராமானுஜம் அப்படின்னு ஏதாவது பேர் வச்சிருந்தா கஷ்டமா இருக்கு. புருஷன் பாவம் இது அன்கட் வெர்ஷன் இருக்காங்க 96 எல்லாரும் போட்டுருக்காங்க. அன்கட் வெர்ஷன் வந்துருந்தா இல்ல ஜானுவர் புருஷன் தான் பாவம். அன்கட் வெர்ஷன் இல்லாதனால ராம் தான் பாவம். கல்யாணம் கூட பண்ணிக்காம ஜானுவே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டே இருக்காரு. ஆக்சுவலி ஒன்று புரிஞ்சுங்க நண்பர்களே என்ன அப்படின்றால் நீங்கள் வாழ்க்கையில் ராமை வந்து ரோல் மாலா எடுத்து கொள்ளாதீர்கள். நீங்க வச்சிடும் அப்படின்னா சின்ராஸ் மாதிரி வாழுங்க. நம்மள பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனவளை நம்ம திரும்ப வந்து காலில் அவளை வைக்கிறோம். அவன் தான் உண்மையான சின்ராஸ். அப்ப வேலைக்கு போக மாட்டேன். வேலை பார்த்து முன்னேற முடியும். பேக் டு த பாயிண்ட் வந்து 96ல வில்லன் இருக்காங்க. அது வில்லன் இல்ல அது வில்லி. அந்த பொண்ணு மட்டும் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லிருந்துச்சுன்னா ஒரு காதல் சேர்ந்து இருக்கும். அருவிகட்ட வில்லி சிறப்புகள் கூட அவ்வளவு கடுப்பா இருக்கும். அப்புறம் என்ன பண்றதா பண்ண முடியாது. அங்கதான் விதி விளையாடிடுச்சு. விதி விளையாடா ஒருத்தர் போனாலே அருவிகட்டவன் அவன் போராட்ட வாழ்க்கையில அடுத்த பார்க்க போறது ஜனநாயகன். ஜனநாயக படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துல வந்து ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருப்பாங்க. பட் வந்து படத்துல ஹிட்டனா ஒரு தெரியாத வில்லன் ஒருத்தர் இருக்கியா. உங்களுக்கு தெரியாது மேடம்? ஏன்னா போயிட்டு ஆளான்னு கத்தினே பார்த்துட்டு இருக்கீங்க. அது பிரியாமணி. அதுக்கு நல்லாவே எனக்கு தெரியும். பிரியாமணியா? ஆக்சுவலி இது ஸ்பாயிலர் தான். பட் நான் சொல்லிடுறேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரன் நிறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க. பென்ட்ரோல பார்த்துருப்பாங்க. அவங்க தான் வந்து கவர்மெண்ட்லயும் இருந்துட்டு இவங்களுக்காக வந்து ஆப்போசிட்ல வேலை பார்த்திருப்பாங்க. கடைசியில தான் அது தெரிய வரும். அது பயங்கர ட்விஸ்டா இருந்துச்சு. இல்லை 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 நான் சொல்ற ரியல் இல்லை யாரு அப்படின்ட்டு. லாஸ்ட் பைசில பாத்தீங்க அப்படின்னா அந்த போராட்டம் பண்ற பொண்ணோட புருஷன் வந்து ஒரு டெத்துக்கு போயிருப்பான். அவன் செத்து போன பரதேசி அவன் என்ன செத்தான்னு தெரியாது. தனியா போகுதுன்ற மாதிரி அந்த பண்ணாட செத்து போய் அந்த பண்ணாடையோட சாவுக்கு குடிக்க வந்தவங்க வந்து கலராக செத்து போய் அதுக்காக போராட்டம் பண்ணவங்க வந்து அடி செத்து போய் கொண்டாட்டி வந்து போட வந்து அவருடைய பொண்ணு செத்து போய் இங்க இருந்தா வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். பிரகாஷ் தான் மெயின் வில்லன். இதுக்காக தான் வந்து மெயின் வில்லன் வந்து இந்த பிராணம் வந்திருக்கான். அவன் வந்து பிரகாஷை பிடிக்க போயிருக்கான். அதாவது அவன் ட்ரெஸ் எல்லாம் உருவி ஜெட்டியோட ஸ்டேஷன் அமைச்சிருப்பாங்க. அந்த அவமானத்தினால ட்ரிப் ஆயிட்டு நான் என்ன மெயின் வில்லன் இந்தியா வலிக்கிறேன்னு கிளம்பி இருப்பான். அதனால பாத்தீங்க அப்படின்னா படம் ஸ்டார்டிங்ல இந்திய காலத்துல செத்து போயிருப்பாங்க. மிலிட்டரி செத்து போயிருப்பாங்க. ஆப்பிரிக்காவில இங்க ஆப்பிரிக்காவில பல மக்கள் செத்து போயிருப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு செத்து போயிருப்பாங்க. ஏட்டா ஒரே ஒருத்தன் அவன் செத்து போய் கலாச்சாரம் குடிச்சது இல்ல. எத்தனை பேரும் செத்து போயிருக்கானுங்க. அவன் படத்துல வெயிட் யாரும் செத்து போனா வந்தான். அந்த பரேசன சாயாம இருந்தா கலாச்சாரம் குடிச்சிருக்க மாட்டாங்க செத்துருக்க மாட்டானுங்க. வில்லனும் ட்ரிப்பா இருக்க மாட்டான். உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாட்டான். அந்த படத்துல மெயின் விளையாடுனா அது டெட் பாடி தான். இப்படிதான் யோசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தோடிச்சு. நாங்க தளபதியே பார்த்துட்டு இருந்ததுல இதை மறந்துட்டேன். டெட் பாடி சீல காட்டவே இல்லையே. அப்பதான் வந்தாரு தளபதியோட தேட்டர் மாசம் பகல உட்காந்து இருந்தா மாதிரி அங்கேயே புழுவுறேன். ஆக்சுவலி அப்படி பார்த்தா கஜினில சூர்யா தான் வில்லன். எப்படி சீனோட அபார்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த ரவுடிஸ்லாம் வருவாங்க அடிச்சு போடுறாங்க. ஒளிஞ்சிக்கிட்ட பிறகு அவங்க எல்லாம் போயவே செஞ்சிருவாங்க. அப்புறம் இந்த சூர்யா என்ன பண்ணுவாரு வருவார் வந்துட்டு இல்லன்னு போக வேண்டியதானே போயிட்டு போன் வேற பண்ணுவாரு. அந்த போன் இவங்க பேக்ல வச்சிருப்பாங்க கையில. அதனால அந்த வில்லன்ஸ் திரும்ப வந்து அடிச்சு போட்டுருவாங்க. அவர் மட்டும் போன் பண்ணாம மூடிட்டு வீட்டுக்கு போயிருந்தாருன்னா அசின் உயிரோட இருந்திருக்கும். இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் படம் பார்க்கவே நோட்டீஸ் பண்ணேன்.
அடுத்தா பார்க்க போறது அந்நியன். அந்நியன் படம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல மெயின் வில்லனே ஹீரோ தான் வந்து ஆன்டி ஹீரோன்னு சொல்லலாம். தலைவன் வந்து சின்ன வயசு ஏற்பட்ட மென்டல் ட்ரமாவில ட்ரிப் ஆயிட்டு தலைவன் என்ன பண்ணிருப்பாரு, கருடப்புறாத்தின் படி நரகத்துல கொடுக்க தண்டனைய சிங்கார சென்னையில கொடுத்துக்கிட்டு பல பேரை கொண்டுட்டு இருப்பாரு. அப்படி இவரை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அண்ணனும் வந்து ஒரு கெடுகட்டா இருப்பா. அப்படி அவரும் ஹீரோ வந்து பண்ணிட்டு இருப்பா. அப்படி இதெல்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சாதாரண கேஸ பர்சனல் கேஸா எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ்காரன் பிரகாஷ் ராஜ் வந்து ஹீரோவை போடுறது பிளான் பண்ணிட்டு இருப்பா. அப்படி நீங்க நினைப்பீங்க இந்த படத்துல வில்லன் யாரு, பிரகாஷ் ராஜ் தான். இல்ல, பல பேரை கொலை பண்ணிட்டாரு, அப்ப ஹீரோ தான் இல்ல அவ அனுப்பிங்க. பட் உண்மைன்னா இவங்க 2 பேருமே எல்லாம் கிடையாது. இந்த படத்துல காரணம் யாரோ பண்ணா இந்த கனெக்ஷன் கொடுக்க வந்தவன் தான். இவர் மட்டும் ஒழுங்கா கொடுத்திருந்தாருன்னா அந்த படம் கனெக்ஷன் கொடுக்காம போயிட்டேன். அதான் என் பிரச்சனை. ஆக்சுவலி சேம் ஆக்டர் தான் கேஷ் வைப்பாங்க இந்த படத்துலயே. என்ன இருக்கும், இவருக்கு வந்து தங்கச்சி ஒன்று இருக்கும். தங்கச்சி வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு பேச்சு போட்டி பாட்டு போட்டிலாம் வந்து பாடிக்கிட்டு கெத்தா இருந்திருக்கும் தங்கச்சி. அதான் என்ன ஆக பண்ணா, கரண்ட் கம்பல ஒயர் கட் ஆகி தண்ணில விழுந்து எலக்ட்ரிக் கார்ல வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். இல்ல வேற ஹீரோட அப்பாவே வந்து போர்டு வச்சு போயிருப்பாரு, யாருமே போக நடக்காதீங்க அப்படின்ட்டு. நிறைய வட்டி வச்சு போட்டுருக்கலாமா, போர்டு வச்சதுனால அது ரிச்சாகாரன் படிக்க தெரியாம தாயம் பைத்தியமே உள்ள போயிருக்கா. ஒண்ணு அந்த ரிச்சாக அப்படி போயிருந்துருக்கலாம். அதனால போன்ல சொல்லுவாங்க கரண்ட் கட் பண்ணுங்க ஒயர் அறந்துருக்கே அப்படின்ட்டு. ஆனா கனசோட போன என்ன பண்ணிருப்பா, ஃபுல்லா தண்ணியை போட்டு ஏய் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு கரண்ட் கட் பண்ணாம படுத்துட்டு இருக்கான். ஏண்டா கரண்ட் கட் பண்ணா போனை கட் பண்ற அப்படின்னு கழுத்தாமட்டில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இதான் என்ன இருக்கும், அந்த படிக்கத்தே ரிச்சாகாரன் டம்மால் அந்த பக்கம் போக இந்த பொண்ணு எகி டம்மால் தண்ணியில விழ ஹீரோ கண் கூட தாங்கி செத்து போயிடும். அப்படி இதெல்லாம் சின்ன வயசுல ட்ரிப் ஆயிட்டு ட்ராமாடைஸ் ஆயிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் பல பேரை போட்டு பிறந்துட்டு இருப்பா. அப்படி படத்துல மெயின் யார் என்ன, அந்த கனெக்ஷன் கடைசி முடிச்சிடும். அந்த நாய் மட்டும் கரண்ட் கட் பண்ணியிருந்தா அவன் தங்கி தண்ணில விழுந்தா கூட ஐயோ ட்ரெச்செல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு, நான் ஆத்துல போய் ஜலத்துல குளிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல போய் பணம் குளிச்சு வேலையை பார்த்துருக்கோம். தலைவன் வந்து நன்மையை சுத்திக்கிட்டு ரியல் ட்ராமா மாதிரி ஹீரோ ஹோண்டா பைக்ல கூப்பிட்டு என்ஜாய் பண்ணி திருப்பா. இந்த ஒரு நாய் ஒழுங்கா வாழ்க்கையாதனால எத்தனை வாழ்க்கை போயிடுச்சு பாத்தீங்களா. அந்த படத்துல மீன் யாருன்னா பிரகாஷ் ராஜ் கிடையாது, அந்த கனெக்ஷன் கொடுக்க எலக்ட்ரிஷியன் தான். பாருங்களேன் என்னதாங்க எல்லா படத்துலயும் வந்து ஒரு தமிழ் சினிமா கண்டுக்காவே போயிருக்கு. தமிழ் சினிமா கண்டுக்காத நடிகர்கள் இவரு கொஞ்சம் இரிட்டேட்டிங் கேரக்டரா தான் நடிப்பாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மனைவி இருக்கலாம் அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது நிறைய படத்துல இந்த மாதிரிதான், அதாவது நம்ம எவெல்லாம் வில்லன், அதாவது சில படத்துலாம் வில்லனோட மத்தவங்களதான் எரிச்சல் வரும், அவங்கெல்லாம் அடிச்சு ரொம்ப அந்த இரிட்டேட்டா ஆனதுன்னா அந்த பீஸ்ட் படத்துல வந்து ஒரு பாட்டி ஒண்ணு பேசுறாங்க, செம்ம இரிட்டேட்டா. உண்மையாவே ஐயோ அதை சீக்கிரம் யாரெல்லாம் அடிச்சு கொள்ளுங்க, உண்மையாவே எனக்கு தோணுச்சு. நல்ல வேலை எதுக்கு அப்படி ஒரு சீன் வச்சாங்க, எதுக்கு அந்த பாட்டியை கூட்டுறதுங்க, எனக்கு உண்மையாவே கடுப்பா இருந்தது, பயங்கர ஒரு டென்ஷன் வச்சு. அந்த மாதிரி நிறைய படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த இப்போ காட்டினாங்களே அவருமே பாத்தீங்கன்னா அவரு நிறைய படம் இது பண்ணுவாரு, எல்லாமே இரிட்டேட்டிங் கேரக்டரா இருப்பாரு. இந்த வட சென்னையில கூட ஹீரோயினோட அப்பாவா இருப்பாரு, அவன் பையனே போட்டு இன்னும் சும்மா 9 பேச அந்த மாதிரிதான். கிட்டத்தட்ட இரிட்டேட்டிங் கேரக்டருக்கு அவர் பயங்கர சூட் ஆவார், ஏன்னு தெரியல. அந்த மாதிரி ரோல் தான் அவருக்கும் கிடைக்குது, அவரும் அதை கரெக்டா பண்ணிடுறாரு. இப்ப ஞாபகம் வருது நிறைய படம், ஆனா நானும் பார்த்தேன் எனக்கு இரிட்டேட்டிங் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பேர் தெரியல நமக்கு. ஆமா, இப்போ அவங்க சொன்ன லிஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த 96ல சொல்ற மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பேர் ராமனு, அதாவது அதுக்கு விருப்பமே கிடையாது, இதை போய் இது எதுக்கு நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, போய் கடமைக்கு சொல்லி அப்படியே சொல்லிட்டு போனோம் அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு. அது கூப்பிட்டு தெளிவா அங்க 2 பேர் நிக்கிறாங்க பேரு, அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் பாரு, அவன் தான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர்தான் கூப்பிட்டாரு அப்படின்னா முடிஞ்சிருக்கோம், பேரு கூட சொல்ல தேவையில்ல, கையில அதான் சொல்றேன். இதெல்லாம் அதாவது ரொம்ப டூ மச். அதான் இருப்பாங்க சில பேர், அதாவது நான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்டா நானே காலேஜ் இப்பதான் சேர்ந்திருக்கேன், எவனுமே நம்மளை தேடி வரல, இவளை தேடி எதுக்கு வந்து இவ்வளவும் அத்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்